SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த மேடையில என்ன அமித்ஷா சொல்லியிருப்பாரு, பதிலுக்கு தமிழிசை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது யூகங்களாக நிறைய பேசப்படுகிறது. ஆனா இதற்கு முன்பு உள்ள அந்த விஷயங்களையும் நம்ம பார்த்து அதோட தான் இப்ப நம்ம தொடர்பு படுத்தி பேச வேண்டியதா இருக்கு. ஆக என்னதான் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு? என்ன நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்றது ஒரு நிறைய யூகிக்க வேண்டிய விஷயம், அது யோசனை பண்ண வேண்டிய விஷயம். அதற்கு முன்பாகவே இன்று காலை மதியம், அதாவது 11 மணிக்கு நடந்திருக்கும் இந்த விஷயம். அப்போலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா தமிழக ஊடகங்களும் அவங்களுக்கு நினைத்த மாதிரி திரித்து, அது இவர் பேசின டைலாகு, அந்தம்மா பேசின டைலாகு. இதில் முக்கியமாக ஒன்று பார்க்கணும். அதாவது ஒரு தொலைக்காட்சியில் எனக்கு ஒருத்தர் சொன்னார், பட் அது உண்மையான்னு தெரியாது. அதாவது குற்ற பின்னணி இருக்கிற ஒரு அமைச்சர் கிட்ட ஒரு கவர்னராக இருந்த ஒருவர் இந்த பேச்சுக்களை வாங்க வேண்டியதில்லை, தக்க பதிலடி கொடுத்து பதவி விலகி, கட்சியிலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஊடகம் சொன்னதாக ஒரு செய்தி. இல்லை, அது போன்ற நிறைய அந்த மாதிரி யூகங்கள் வருது. அதாவது இப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த வாய்ஸ் இல்லை, மைண்ட் வாய்ஸும் இல்லை. அங்கே ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த திரு துரை வைகோ அவர்களை ஒரு மந்திரி மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு நிஜமாகவே ஃபுல் வாய்ஸ் கொடுத்ததற்கு அவங்க அந்த கூட்டணி விட்டே வெளியே போயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஊடகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பயஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். அங்கே என்னவோ நடந்திருக்கலாம், ஆனால் அவருடைய ரியாக்ஷன், அதாவது மந்திரியோட ரியாக்ஷன் சிறிது காட்டமாக தான் இருந்தது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் உண்மையில் பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப சிரிச்சியே நீங்கள் பார்க்க முடியாது. அவரோட முகபாவமே அதுதான். அதனால் என்ன நடந்தது, என்ன விஷயம் பேசினாங்கன்றது யாருக்கும் தெரியாது. அவங்க 2 பேர் சொல்லணும், இல்லை பின்னாடி இருந்த 2 பேர், சிராக் பாஸ்வான் அவர்கள் இருந்தார், இன்னொருத்தர் இருந்தார், அவங்க 2 பேர் தான் சொல்லணும். இதில் இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் மெல்றதுக்கு ஒரு நல்ல சுவையான விருந்து கிடைச்சிருக்கு. அதை மென்று கொண்டு இருக்கிறார்கள். இல்ல, ஊடகங்கள் அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம அடுத்த கட்டம் சார். ஆனா இதுக்கு முன்பு நடந்ததையும் இப்போயும் தொடர்பு படுத்துறதுக்கான ஒரு வியூகம் அங்கே தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு மறுப்பதற்கு இல்லை. ஊதி மறுப்பதற்கு இல்லை. சரி, அந்த ஆர்குமெண்ட்கே நம்ம வந்துடலாம். இதை என்னுடைய கருத்தா சொல்றேன். இது நடந்திருக்கும் நான் சொல்லலை. அப்படி அது நடந்திருந்தாலும் அந்த முன்னாடி நடந்த விஷயத்துக்கு அவர் ஒரு கரெக்ஷன் பண்ண சொல்கிறாரு அப்படின்னே வச்சுக்குவோம். அதை தான் ஊடகங்கள் பெருசு பண்ண பார்க்குறாரு. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கட்சி தலைவரின் இருக்க வேண்டிய ஆளுமை அது. அதற்கு முரணாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் 2வது முறையாக அவர் சொல்கிறாரு, நாங்கள் எத்தனை நாள் அடிமை கட்சியாக இருக்க முடியும், இன்னொருத்தர் முதுகில் எப்போதெல்லாம் சவாரி பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதற்கு மாறாக இன்னொருத்தர், ஒரு முன்னாள் காங்கிரஸ் தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு ஆசைப்படுறதுக்கு அளவு இருக்குது அப்படின்ற மாதிரி கட்சியை குறைச்சி பேசுகிறாரு. அப்போவும் கட்சி தலைமை, அதாவது தேசிய தலைமை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதாவது காதிலேயே கேட்காத மாதிரி போயிட்டுருக்காங்க. அந்த ஆளுமை இல்லாத கட்சி ஒரு பக்கம், இங்கே தலைவரோட ஆளுமை. சப்போஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்தால், அந்த முன்னாடி நாள் நேற்றுக்கு நடந்த விஷயத்தையும் இன்றைக்கும் ஒப்பிட்டு பார்த்து அதற்காக தான் அவர் அப்படி பேசினார் அப்படின்னு வச்சாலும் அந்த தலைவரின் ஆளுமை அங்கே வெளிப்படுது. இந்த கட்சியில் ஆளுமை வெளிப்படவில்லை. இன்னொன்று, அந்த முன்னாள் தலைவர், காங்கிரஸ் தலைவர் சொல்கிறாரு, காமராஜர் ஆட்சியை திமுகவே கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு. அப்போ திமுகவின் திராவிட மாடல் என்னாச்சு? அது பொய்யா இல்லை இவர் சொல்கிறது பொய்யா? இதெல்லாம் ஊடகங்கள் கேட்க மாட்டாங்களா?
சார் நீங்க நான் உங்களையும் தான் ஊடகங்கள் கேட்கிறேன். ஊடகங்கள் அத வந்து நீங்க அடுத்த திசை திருப்புறது திசை வேண்டாம். திருப்பவே இல்ல. ஊடகங்கள் கேட்கலாமா பண்ணலாமா? இப்ப இன்னைக்கு நம்ம எடுத்த அப்ப நான் விவாதம் கேட்கிறேன். நம்ம இடத்துல நான் பேச கேட்கிறேன். வேண்டிய பேச்சு. நான் நீங்க கேட்கிறேன். காங்கிரஸ் சொல்றீங்க, அதுக்கு முன்பு பாஜக நடந்த விஷயத்தை பேசிட்டு அடுத்து காங்கிரஸ்காரர் இருக்காரு ரெண்டு பேரும் பக்கத்துல, பேசுறேன். நம்ம தாராளமா நான் அதை விவாதிக்கலாம். பாஜகலையும் பாஜக நடந்த விஷயங்கள், ரவுடிகள், கிரிமினல்கள், குற்றவாளிகள் எல்லாம் வந்து இதுல சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நான் இருந்த போது அந்த மாதிரி எல்லாம் அந்த நான் மாதிரி சேர்க்கவில்லை. இல்லைன்றாங்க. அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வியூகம், அரசியல்ல தனித்தனி கருத்துன்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த கூட்டணி இருந்திருந்தால் இந்த கணக்கு தான் எல்லாமே. திமுக இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்காது அப்படின்னு தமிழிசை அவர்கள் பேசுறாங்க. அவங்க சொல்றது வந்து திரு அண்ணாமலை ஏதோ தவறு செய்த மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் முன்னாடியே ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம வேந்தர் டிவிலேயே சொல்லியிருக்கேன். அது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தவறு செஞ்ச மாதிரி எடுக்க முடியாது. ரெண்டு விஷயம். ஒன்று ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்க்காக பார்த்துருக்கணும். இன்றைக்கி அலையன்ஸ் வச்சு திமுகவை தோத்தடித்து நாளைக்கு என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணணும். ரெண்டாவது, நமது கட்சி ஒரு பெரிய கட்சி, வலுவான கட்சி. ஏன்னா திமுகவும் காங்கிரஸும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது நோட்டாக்கும் கீழே வர கட்சி அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு போன 2019 தேர்தலில் இருந்த 5.5% இன்னைக்கு வந்து 11%. ஒரு பிரம்மாண்டமாக ரெட்டிப்பாக இருக்கிற தருணத்தை நாம் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த முறை 2029 இந்த 11%, 18, 19, 20% மாறினால் கிட்டத்தட்ட 10 இடத்துல வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இலக்கை நோக்கி இப்போ செல்லும் பொழுது சில கருத்துக்கள் வரலாம். ஆனால் தலைவரும் அவருடைய பரிந்துரையின் பேரில் சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னு அந்த 15 மெம்பர்கள் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் இது. அதை திரும்ப திரு அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து இந்த எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் அவர் தவறு செய்து விட்டார், அந்த இது அங்கேயும் ஒருத்தர் முன்னாள் மந்திரி சொல்றாரு, அதிமுகவில் கூட்டணி இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம், அது கூட்டணி இருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம், தோல்வியும் பெற்று இருக்கலாம். அதனால ஒரு யூகம் தான், எல்லாரும் ஒரு யூகத்தின் பேர்ல தான் சார் அவங்க சொன்னது. அது அதிமுக வேற கட்சி. இப்ப பிரச்சனை என்னன்னா, பாஜகவுக்குள்ளேயே இப்ப இருக்க தலைவருக்கும் முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசைக்கும் இந்த மோதலா அப்படிங்கிறது தான் இப்ப இங்க பேச்சு. ஒரே கட்சிக்குள்ள முரண்பட்ட கருத்து. இப்படி தமிழிசை சொல்றாங்கன்னா என்ன காரணம்? அப்ப அவங்க கட்சியை வளர்க்கணும், அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுனால என்னமா, அல்லது சுய முன்னேற்றத்துக்காக இந்த பேச்சு பேசுறாங்களா? என்ன உங்களுடைய பார்வை என்ன? சரி, இப்போ வந்து இவ்வளோ அழுத்தமாக பாஜகவோட முரண்பாடான கருத்துக்களை பற்றி பேசுறீங்க. இதே சமயத்தில் இந்த திரும்ப நான் கேட்பேன், ஊடகங்கள் ஏன் அந்த காங்கிரசின் முரண்பாடான காங்கிரஸை விவாதிக்க நீங்க ஊடகங்கள் திரும்ப அந்த பாயிண்ட்க்குள்ளே வராதீங்க சார். இதுதான் திசை மாற்ற செயல். நம்ம வந்து ஊடகங்களை பத்தி பேசுறதுக்கு இந்த விவாதம் கிடையாது. காங்கிரஸோட சார் காங்கிரஸ் சரி இருங்க சார், நான் பேசுறேன். ராமன் நீங்க பேசுங்க. இல்ல நீங்க மத்தவங்க பேசலங்கிறது இல்ல பேச்சு. இப்ப நம்முடைய விவாதம் என்ன, உங்களுடைய கருத்து என்ன, காங்கிரஸுடைய கருத்து என்ன, எல்லாம் தான் பேசணும். நீங்க அதை மட்டும் பேசுங்க. அவங்க ஏன் பேசல, அவங்க ஏன் பேசலன்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் பேசுறோம், நம்ம கட்சியில ஏன் பேசுறோம், நம்மள கேள்வி கேட்கணும். ராமன் நீங்க பேசுங்க.